தலைவர் கலைஞர் போலவே, அன்பு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போலவே திருநங்கைகளுக்கு ஒன்றா என்றால் அண்ணன் எப்பவுமே நான் இருக்கிற உங்களுக்கான ஒரு அண்ணனாக, உங்களை யார் புறந்தள்ளினாரும் என்ன, எந்த நேரத்திலும் உங்களுக்கு நான் உடன் பிறந்த சகோதரனாக துணை நிற்பேன் என்று எப்பொழுதுமே உறக்கச் சொல்வார். அதன்படிதான் நம் சேலத்தில் நடைபெற்ற இளைஞரணி மாநாட்டில் பாலின சமத்துவம் என்ற தலைப்பில் எனக்கு உரையாட வாய்ப்பு அளித்தது வரலாற்றிலே முதல் முறை. இது தேர்தல் அங்கீகாரத்திலே முதல் முறையாக வாக்களிக்க களமாட செய்ததும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். அதனால்தான் நான் ஒரு ஒன்றிய குழு உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்றேன். அதுவும் உதயசூரியன் சின்னத்தில். எந்த இயக்கமாவது சொல்ல முடியுமா? நீங்கள் எந்த ஊரில் என்னை ஏளனப்படுத்தினீர்களோ, எந்த ஊரில் என்னை கொச்சைப்படுத்தினீர்களோ, நீ பிறந்ததே சாபம் என்று சொன்னீர்களோ, உன்னை கண்டால் தீட்டு நீ தொட்டால் தீட்டு கண்டால் பாவம் என்று சொன்னீர்களோ, அந்த மண்ணில் என்னை அரசியல் படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். யாரெல்லாம் என்னை ஒதுக்கினார்களோ அவர்களெல்லாம் எழுந்து நின்று எனக்கு வணக்கம் வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி மாநாடு போலவே திருநங்கைகளுக்கான குரல் கொடுப்பதில் முதன்மையானவராக இருப்பார். அவர் சட்டமன்றத்தில் முதல் கன்னி பேச்சு திருநர்கள் குறித்தும் மாற்றுத்திறனாளிகள் குறித்துமாக இருந்தது. அது மட்டுமல்ல, திருநங்கைகளுக்கான அடையாள அட்டை முகாம்கள் நடத்தியது, அவர்களுக்கு ஏதென்று பிரச்சனைகள் என்றால் முன்னின்று நடத்துவது, தொடர்ந்து அவர்களை தலைவர் கலைஞர் போலவே முன்னிலைப்படுத்தி அவர்களை வழிநடத்துவது. இந்த சமூகத்தில் நீங்களும் ஒரு அங்கம். இந்த மேடையிலே நீங்களும் சமத்துவமாக அமர்ந்து உங்களுடைய கருத்துக்களை இளைஞர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற இந்த அரிய வாய்ப்பை வழங்கியது. இது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தால் மட்டுமே இது சாத்தியமாகும். வேற எந்த இயக்கத்தினாலும் இது சொல்லவும் முடியாது.